அதாவது இன்றைக்கி வந்து கல்விக் கொள்கையில், புதிய கல்விக் கொள்கையில் வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், தமிழ்நாடு வந்து என்றைக்கும் ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் பைத்தியக்காரனுங்க மாதிரி பேசுவானுங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த சாயந்தர நேரத்தில் சங்கி கூட்டம் தெலுங்கானாலேருந்து இன்றைக்கி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கின்ற ரேவந்த் ரெட்டி என்ன அறிவிப்பு சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, சிஐஎஸ்எஃப் என்று சொல்லப்படுகின்ற சிலபஸ் இருக்கின்ற பள்ளிக்கூடமாக இருந்தாலும், சிபிஎஸ்இ பள்ளிக்கூடமாக இருந்தாலும், அந்த சிலபஸை ஃபாலோ பண்ணுற பள்ளிக்கூடமாக இருந்தாலும் தெலுங்கு மொழி கட்டாயம். இன்றைக்கி அறிவிப்பு வந்திருக்கு. என்ன போய் கிழிப்பீங்க? அங்கே தெலுங்கானாவில் போய் என்ன பண்ண முடியும்? அதாவது இவங்க வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டை வந்து எதிரியாக காட்டுவதற்கு காரணம், இங்கே வந்து இந்த பாப்பார கும்பலும் 3% உள்ள நுழைய முடியலன்றதான் உண்மை. பாரதிய ஜனதா உள்ள நுழைய முடியலன்றது உண்மை கிடையாது. பார்ப்பனர்களுடைய ஆட்டம் வந்து இங்கே எடுபடலைன்றதான் உண்மை. அதுக்கு என்னெல்லாம் வந்து நிண்டுமணியை வேலை பண்ணுமோ, அதான் போன வாட்டி கூட சொன்னேன் நான், சம்மந்தமே இல்லாமல் சுப்பிரமணிய சாமி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை கலைப்புன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காருன்னு சொன்னேன். இவங்களாம் அடிப்படையில் எந்த தகுதியும் கிடையாது.